அதுதான் வளர்ச்சியே ஆரம்பம். ஒரு வளர்ச்சி கிடைக்குன்னா அப்படித்தான் கிடைக்கும். அதுலேருந்து நீ இன்னும் வந்து உன் திறமையை பொறுத்து அதை பொறுத்து அதில் இன்னும் கொஞ்சம் நீ வளர்ந்துக்கிடலாம். வாடகை மிச்சமாச்சுனாலே போதும், கொஞ்சம் முன்னேறிடலாம். நான் சொல்றேன்னு சொல்லியா, நான் பிள்ளைங்க சொல்லுதுக்க செய்யுதுக்க அப்படின்னப்ப நான் கூட சொன்னேன், அவரை மட்டும் அவர் தனியா இருக்கணும் தான் விருப்பப்படுறாரு, அவரை மட்டும் கூட போய் உட்காந்து எப்படியாவது அவர் போய் அங்கே உட்கார வைக்கணுன்றத நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அவர் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாரு, அந்த வேலையை தவிர எனக்கு வேறு வேலை கிடைக்காது, நான் அங்கே போகிறேன்னு சொல்கிற மனுஷனை ஏன் விட்டு வைக்கிறீங்கன்னு தான் நான் அவளை திட்டிகிட்டு இருந்தேன். இப்படி தான் எல்லாம் இப்படி கோட்டை விட்டுட்டு கடைசியில் வந்து ஏதாவது பள்ளம் விழுந்துடும். இந்த கிடைக்கும் போது பிடிக்கலன்னு வச்சுக்க, மறுபடியும் அந்த பள்ளம் வந்து தேர்த்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? திருப்பி இன்னும் அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு இன்னும் 2 வருஷம் 1 வருஷம் 3 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நீ எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு இருக்கு இல்லையா? சொல்லுதோ நீங்கள் என்ன உட்காந்து பாதத்தை பிடிச்சி அப்படியே முட்டியாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வந்த நேரத்தில் எங்களுக்குள்ள ஏதோ பூஜை வைக்கிற நேரத்தில் ஏதோ கும்பிட்டுக்கிறீங்க. என்னம்மா சரி ரைட் போட்டும், அது இன்னும் விருப்பம். நான் என்ன செய்யறது? மரியாதையாக சொல்லிட்டேன், போய் தேடி பிடிச்சி இருந்தால் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ போட்டு கொடுக்கலாம்ல இந்த மாதிரி தான். அப்படி எல்லா விஷயங்களுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. உன் நம்பிக்கை எவ்வளவு தீவிரமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க அனுபவப்படுறீங்களோ இல்லையோ, இந்த பரதேசிக்கு ஏகப்பட்ட அனுபவத்துல இருக்கிறேன். அங்கெல்லாம் நடந்ததெல்லாம் விட்டுடலாம், இங்க வந்து எனக்கு ஏகப்பட்ட அனுபவத்துல இருக்கிறேன். நான் இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிறவங்களாம் நானா தூக்கி பிடிச்சி நிக்க வச்சவன். அந்த மதிப்பு இல்லைன்னு தான் இப்ப தூக்கி பிடிக்கிறத நிறுத்திக்கிட்டேன். கண்ணஞ்சிரி கூலியை தூக்கி பிடிச்சி எத்தனை விஷயத்துல காப்பாற்றி வெளியே கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? சொல்ல போனா அவ்வளவு விஷயம். அது ஒரு அற்பத்தனமான ஒரு எண்ணத்துல அந்த நாய் உள்ள வெளியே போயிட்டு இன்னைக்கு வெளியே போய் பேசிட்டு தெரியும். இப்படி எல்லாரும் நாமளே தூக்கி பிடிச்சி கடைசியில் நம்ம மேலே கல்லை தூக்கி வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இதனால என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நம்பிக்கை இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு வழிமுறை நமக்கு காட்டி கொடுத்துருவாரு சாமி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயணம் பண்றவங்களுக்கு கூட தடையாகுது. அடைச்சிப்போ எல்லாம் இப்படித்தான் அப்படின்னு எனக்கு என்ன தோணும் போது அங்க அடுத்ததுக்கு நான் போக மாட்டேங்க. எதுக்கு நமக்கு? இன்னும் கூட சொல்ல போனா, அட போடா, பூஜை நடந்தா நடக்கலாம் மயிறு கிடக்கு, செய்ய சொன்ன செஞ்சுட்டேன் போயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் அது என்னன்னா, இதை நிலைநிறுத்துன்னு சொன்னா நிலைநிறுத்திட்டேன். அது நடைமுறைக்கு வந்தா வருது, வரலன்னா போகுது. எனக்கு ஒரு மயிரும் கிடையாதுன்னு நான் என் குருநாதர்கிட்ட அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வேணா வச்சதுக்காக வேணா 2 ஊதுவத்தி வேணா பொருத்தி வச்சுக்கிருவேன், அவ்வளவுதான். போ, இப்படி வந்துட்டேன் நானு. புரிஞ்சதா நான் சொல்றது? இருக்கவங்களுக்குமே சாமி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்பிக்கை, இவ்வளவு தூரம் நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே வருதுன்னு நான் நினைக்கிறேன் சாமி. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அங்கே வந்து பெருசாக அந்த அளவுக்கு ஒரு இதாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்பிக்கையை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறத இங்கே வந்தால் தெரியும். நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். இப்போ நீ இங்கே இருந்து எவ்வளவோ செலவு பண்ணி திருப்பதி போகிற, திருப்பதி போய் நீ என்ன வேண்டுதலை வச்சிருவ என்று சொல்லு. அதான் சாமி அப்படியே இருந்தது. உடனே ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு போட்டுருவான். அப்படியே இருந்தது. கசமுசான்னு உட்காந்துருப்பீங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் 10 மணி நேரம். திறந்து விட்டா அந்த நெருக்கடியில எல்லாம் நெருக்கடி தள்ளிக்கிட்டு உள்ள போகணும். நீ போய் அங்கன போன உடனே திரும்பி பார்க்கறதுக்குள்ள சருகண்டியும் இழுத்து எடுத்து விட்டுருவான். நீ என்ன வேண்டுதல் வைப்ப? அதனால அந்த முழுமையான நம்பிக்கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகுதோன்னு நான் சொல்றேன் சாமி. இப்ப திருப்பதி மாத்திரம் இல்ல, இப்ப தமிழ்ல எல்லா கோயிலும் இன்னைக்கு அர்த்தனை பண்றான். பழனிலுமே அப்படிதான்.
புரிஞ்சதா நான் சொல்றது? அப்ப இதுல போய் நீ எங்க போய் நீ சீர்திருத்தம் ஆயிருவ, நீ உன் குடும்ப நலன கஷ்டத்தை தீர்த்துக்கிருவ, நீ என்ன நடைமுறைப்படுத்திடுவ? அதுக்கான இடத்துக்கு வந்தும் எங்களுக்கு அந்த முழுமையான நம்பிக்கை வராததுக்கு காரணம் அது வந்து அந்த தாமதம் ஆகுது. எங்களுக்கு வந்து வந்துருவோம் சாமி கண்டிப்பா. இப்ப கூட என்ன சொல்ற, நீ ஒருத்தி தான் என்கிட்ட பதில் சொல்லி பேசிட்டு இருக்கிறத வேற யாராவது ஏதாவது சொல்றாங்களா? அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. என்னோட இதுதான் சாமி, எனக்கு வந்து நம்பிக்கை இல்லாம நான் நம்பிக்கை பயம் இல்ல சாமி. இன்னொன்னு சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன் சாமி, நான் நம்பிக்கையோட வர போய் தான் இந்த அளவுக்கும் இதுக்கு மேலையும் நான் வந்துகிட்டு இருக்கேன். அது நீ வராம கூட போய், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நீ வரலன்னு சொன்னா இன்னும் நான் 2 கையை எடுத்து அப்படி அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன் சாமி உங்களை. நான் இன்னும் அந்த எல்லாத்தையும் இது பண்ணி மேல எனக்கு பெரிய கரிசனை இருந்ததா, பாப்பா இருக்கிறது வரைக்கும் இருந்தது. பாப்பா மேல எனக்கு பெரிய கரிசனை இருந்தது. ஏன்னா அவ ஆன்மாவை நான் ரொம்ப மதிச்சு, எனக்கு அது எனக்கே ஒரு உத்வேகமா இருந்தது. சரியா? அவன் இப்படி ஒரு ஆன்மா அவன் வகுத்துல பிறக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கே அப்படிங்கிறது தான் எனக்கு கிடையாது. பல பேருக்கு கிடைக்காது. ஆனா அது வந்ததை பூர்த்தி பண்ண முடியலங்கிறதா இப்ப அதுல இருக்கிற வருத்தமே. அது பிறவி எடுத்து தனக்குத்தானே தன்னுடைய இதை சுமந்து, ஆனா அதை பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. விட்டகுறை தொட்டகுறைக்கிற மாதிரி விட்டுட்டு தான் போயிடுச்சு. விட்டு போயிடுச்சுன்னு நானும் அதை சொல்ல மாட்டேன், அனுப்பிச்சு வச்சுட்டோம் நாங்க. இதுக்கு மேல அது கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க யாரும் அதை மதிக்கல. இல்ல, நான் கொடுத்த இதை வந்து யாருமே மதிக்கல. அதுக்கப்புறம் இவங்களுக்காக அதை எதுக்கு கஷ்டப்படணும்? அந்த வேதனை அதை எதுக்கு அனுபவிக்கணும்? அந்த முடிவுக்கு வந்தேன் நான். ஆமா, போ, விட்டுட்டு போ, தகுதி எப்படி வேணாலும் முட்டி மோதிட்டு கிடக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து என்ன. அதனால சொல்றேன், அந்த இதுக்காக என்ன, நம்பிக்கை யாரா இருந்தாலும் சரி முழுசா வைங்க. அது உடனே உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்துருவீங்க. நீங்க எத்தனை கோடீஸ்வரனா கூட இருங்க. என்ன இவன் சொன்னது மாதிரி திருப்பூர்ல சின்னசாமி கவுண்டருக்கு மேல எல்லாம் நான் கோடீஸ்வரனை யாருமே பார்த்திருக்க மாட்டேன். காவேரி டெக்ஸ்டைல்ஸ் இப்ப இருக்கா? இல்ல சாமி, அது பேரே எனக்கு தெரியாது. தெருவுக்கு 10 போர்டு இருக்கும் காவேரி காவேரின்னு. தெரியுமா? இந்த ரூம்பு தான் 2 ரூம்பு சேர்ந்துதான் அவருக்கு பீரோவா இருந்துச்சு. அவர் என்னைக்குமே நோட்ல எண்ணி பார்த்து எடுத்ததே கிடையாது, கட்ட எண்ணி பார்த்ததே கிடையாது. ஆனா அந்த தெரு பேர் வந்து சின்னசாமி கவுண்டர் லே அவுட்னால இருக்குது. என்னங்க சின்னசாமி கவுண்டர் லே அவுட், அந்த தெருல நிறைய இருக்காங்க. அதனால அவர் வந்து அவ்வளவு தூரம் இருந்தாரு. இல்ல அவர்தான் சின்னசாமி லே அவுட் கவுண்டர்னா அதுதான். அங்கதான் காவேரி இருந்தது. அந்த தெரு ஃபுல்லா அவருக்கு அதுதான். திருப்பூருக்குள்ள மூளைக்கு இருக்கும் காவேரி டெக்ஸ்டைல்ஸ். 41 ஒயின் ஷாப் இருக்குன்னா 40 ஒயின் ஷாப்பும் அவர்கிட்ட தான் இருக்கும். ஒரு ஒயின் ஷாப் மாத்திரம் சப் கான்ட்ராக்ட் விட்டுருப்பாரு.